मजा आ गया தைரியம் இருந்தா செய்யறா பாக்க தூக்கி அடிச்சா போல தாதா 87 எ ஃபிலிம் பை விஜய் ஸ்ரீஜி. ஸோ நம்மளுடைய ஆழ்வார்பேட்டை ஆண்டவன் கமலஹாசன் அவர்களுடைய அண்ணன் சாருஹாசன் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து யார் டெபியூட்டண்ட்டாக வராங்க அப்படின்னா சரோஜா கீர்த்தி சுரேஷ் மேமுடைய கிராண்ட்மா. அவங்க கூடவே வந்து கேபி ஆனந்த்குமார், அதுக்கப்புறம் யானஜோ கதிர், ஸ்ரீ பல்லவி இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சொசைட்டியில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் டெய்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை தான் டேரக்டர் வந்து அவருடைய ஸ்க்ரீன் பிளே வைஸ் நம்ம கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை வந்து ரைட்டிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் வச்சு எடுத்திருந்தாரு அப்படின்னா மேலும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கதையில வந்து ரெண்டு சைடு இருக்கு. ஒரு சைடு வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், அதுதான் இந்த தாதா 87 சொல்றாங்கல்ல. சத்யா அவரு கீழே இருக்கக்கூடிய ரவுடிஸ், அவங்க எல்லாத்தையும் ஆட்டி படிக்கிற பொலிட்டீஷியன்ஸ், அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ், அப்புறம் அந்த பதவிக்காகவும் பவருக்காகவும் அவங்க செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள், துரோகம், இது எல்லாமே ஒரு சைடு காட்டுறாங்க. அண்ட் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஃப்டான சைடு, நம்ம ஆனந்த், அப்புறம் ஸ்ரீ பல்லவி, யானஜோ கதிர் இவங்க வரக்கூடிய இந்த செக்ஷன்ஸ். இதுல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஹவுசிங் போர்டு பையன் பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்டு வாட்சா பண்ணிட்டு ஜாலியா ஏரியால கானா பாடின்னு நைட் ஆனா சரக்கச்சின்னு ஃப்ரெண்ட்ஸோட சுத்தின்னு அப்படி இருக்கிற ஒரு பையன். அவனுக்கு ஒரு பொண்ணு மேல லவ் வருது. அந்த லவ்னால அந்த லவ் சொல்ல முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்க. அண்ட் எகெயின் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மேஜர். அண்ட் இதுதான் வந்து அந்த கருத்தினுடைய கோர் ஸ்டோரியும் டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தாதா அப்படிங்கிற கேரக்டர் வந்து இதை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு அடிஷ்னலாக தான் வச்சிருக்காங்களே தவிர மெயினா இவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்லிங்கா எந்த விதமான இதுவும் இல்லை. ஒரு 2 காட்சிகள் மட்டும் தான் அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது சாருஹாசன் சார் 87 வயசுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு கமாண்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்லாவே டயலாக் பேசுறாரு. அண்ட் அவருடைய அந்த ஒரு பாட்டை அவருடைய பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு போயிருக்காரு. கேபி ஆனந்த்குமாருக்கு தான் ஒரு பிகினிங். ஸோ ஒரு பிகினரா அவருடைய பெஸ்ட் கொடுத்துருக்காரு. என்ன படத்துல ரொம்ப அழுற மாதிரியான ஒரு சில இதெல்லாம் இருக்கு. பட் அதை கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். மேபி அந்த சுச்சுவேஷனுக்கு தேவைப்படுறதுனால நிறைய யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல. யானஜோ கதிர் வரக்கூடிய அந்த சீக்வன்ஸ்ல எல்லாமே ஒரு சில இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு காமிக்கல் ரிலீஃப் வந்து ஏற்படுத்திட்டு போறாரு. ஸ்ரீ பல்லவி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டெக்னீஷியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி, ராஜ்பாண்டி சாரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். 2-3 ஏரியல் ஷாட்ஸா இருக்கட்டும், அந்த ஹவுசிங் போர்டு ஏரியாவை காட்டுறதா இருக்கட்டும், சாங்ஸ் அப்ப யூஸ் பண்ணக்கூடிய அந்த லைட்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமா நைட் சீக்வன்ஸ்ல யூஸ் பண்ண அந்த லைட்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். மியூசிக் வைஸ் சாங்ஸ் ஏதோ நம்ம மனசுல டக்குன்னு நிக்கிற மாதிரி இல்ல, கேட்டோன்னே பிடிச்ச மாதிரி ஒட்டி போற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருந்தாலும் அது மூவியோட அப்படியே டிராவல் ஆகுது. கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. பின்னணி இசை படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகா நீட்டா பேக்கேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்த படம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த படத்தினோட டீடைல்டான டெக்ஸ்ட் ரிவ்யூ நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்ல நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கான லிங்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் as well as இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இது மாதிரி நீங்கள் நிறையா வீடியோ பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் நெட்டிஃபாரியை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் தடம் படத்தோட மூவி ரிவ்யூ இருக்குது, ரைட் சைடில் நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட கதறல் இருக்குது. 2 வீடியோ பார்க்கலன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.